லாஸ்ட் டைம் களைகள் அதிகமாக இருந்தது. இப்போ களைகளை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த முட்டைக்கோஸ் வந்து ஈல்டுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், பர்ஃபெக்டாக இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். நல்லாவும் இருக்குது. பட் இந்த மாதிரி இலையில் வந்து தண்ணி தங்கக்கூடாது. தண்ணி தங்கினா இலை வேஸ்ட்டாக போயிடும். பட் நம்ம வந்து அந்த இலையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விடணும். நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படிங்கிறத அப்லோட் பண்ணலாம். அது இலைகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா கீழே அந்த தரை வழியாக வர்ற அந்த பூச்சிகள்லாம் மோஸ்ட்லி அட்டாக் ஆகாது. இந்த பார்த்திங்கன்னா இப்போ தெரியும், இது வந்து அந்த கீழே இருக்கிறதுனால அந்த புழு அட்டாக் பண்ணியிருக்கு. இது வந்து தரையில் ஒட்டியிருக்கிறதுனால அது இருக்குது. நம்ம மட்டும் இந்த காய்ப்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை பண்ணணும். காய்ப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி சரியாக நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. பட் அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியாக நம்ம பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இலையில் வந்து தண்ணி தங்கக்கூடாது. பட்டு இந்த மாதிரி தண்ணி தங்குனா இலைக்கும் டேமேஜ் வரும். பட்டு க்ரோத்தும் அதிகமாக இருக்காது, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். பட்டு இது வந்து அட்டாக் ஆகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ லேர்ன் பண்ணுறதுனால பெருசாக நம்ம அது பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்தடுத்து நம்ம பக்காவாக பிளான் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நிறையா இலையில் வந்து தண்ணி தங்கியிருக்கு. அது லாஸ்ட் டைம் இந்த மழை பெஞ்சதுனால தண்ணி மேலே தங்கியிருக்கு. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். பட் அந்த இலைகளை வந்து நீட்டாக கீழே வந்து பறித்து எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். என்னங்கிறதையும் அது எப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகாக இருக்குது. க்ரோத் வருமா வராதா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம். ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு விஷயம் இல்லை, நீட்டாக பிளான் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இன்னும் கெயின் வரும், அதிகமாக வரும், நல்லா பெருசாகும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, அதனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஃபர்தராக நீட்டாக வந்துடும். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். என்னென்ன டிஃபிகல்ட்ஸ் இருந்தால் ஒரு சிலது மட்டும் ஓரளவுக்கு 80% வந்துடுச்சு. ஒரு சிலது மட்டும் டேமேஜ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இதில் ஓரளவுக்கு இருக்குது. பட் ஒரு 80% பக்கம் 70% நியராக வந்துடுச்சு. பட் ஒரு 30% லாஸ் ஆகிடுச்சு. அதான் ஓகே. பட் நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம ப்ராப்பராக பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தடுத்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்படி என்னங்கிறது, நம்ம என்ன டிஃபிகல்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோங்கிறத ஃபர்தர் வீடியோவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். பார்த்து நம்மளும் கொஞ்சம் கற்றுக்கலாமே.